இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் நிறைய மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பல பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர் அரசியல்வாதி மற்றும் பொருளாதார நிபுணர். அவர் அதை பற்றி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்தமாக வரவேற்பதும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்தமாக குறை சொல்வதும் என்பது போன்ற போக்குதான் நாட்டில் நிலவுகிறது. ஆனால் சிதம்பரம் கூறியிருக்கும் சில கருத்துக்கள் பரிசீலனைக்குரியவை. அவர் சொல்வது முதலில் என்னவென்றால், இந்த வகையான ஜிஎஸ்டி இத்தனை நாட்களாக இந்த நாட்டில் இருந்ததே தவறு. 8 ஆண்டுகளாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம், ஜிஎஸ்டியை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இது இப்பொழுது இருக்கும் விகிதத்தில் இருப்பது ஏழை எளியவர்களை அதிகமாக பாதிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது அவருடைய முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் ஏன் இந்த ஜிஎஸ்டி மாறுதல் நடந்தது? நாங்கள் 8 ஆண்டா கரடியாக கத்தனோம், நீங்கள் அந்நேரம் செய்யவே இல்லை. இந்த ஆண்டு ஏன் நடந்தது? காரணங்கள் ஒரு 3-4 காரணங்கள் இருக்க முடியும். அதாவது இன்டெட்டட்னஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்பங்களில் இன்னைக்கு கடன் அதிகமாக இருக்குது. விவசாயிகளுடைய இதில் பார்த்தோம்னா அவர்களுடைய கடன்கள் அப்படிங்கிறது விவசாய பொருட்களுக்கான விலைகள் இந்த கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறவில்லை. இன்ஃப்ளேஷனோட சேர்த்து வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய வருமானம் நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னு வேற யாரும் சொல்லலை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசில் ஒரு துறை இருக்கிறது, புள்ளியியல் துறை. அந்த அமைச்சகமே இந்த விவரத்தை சொல்லியிருந்திருக்கிறாங்க. இது நம்பர் 1. அடுத்தது பொதுவாக ஏழை எளியவர்களுடைய சேமிப்பு குறைஞ்சிருக்கு. முந்தி இருந்த மாதிரி இல்லை சேமிப்பு. அதுக்கு காரணம் இந்த போட்ட வரிகள் சாதாரணமான வரிகள் இல்லை, அவைகள் ஏழை எளியவர்களை தாக்குவதாக இருக்கின்றன. திருமதி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது ஒரு உணவு விடுதியுடைய சேர்ந்த ஒரு மரியாதைக்குரிய உணவு விடுதி நடத்தி கொண்டிருக்கும் உரிமையாளர் சொன்னார், நாங்கள் எப்படி வரியை கணக்கு பண்ணுறதுனே தெரியாமல் தள்ளாடுறோம். ரொட்டிக்கு வரி ஒரு விதமாக இருக்குது, ஆனால் ரொட்டி மேலே தடுற ஜாமுக்கு வரி இன்னொரு விதமாக இருக்குது. இது பார்க்குறவங்களுக்கு சுமையாக இருக்குது, எங்களுக்கும் சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நகைச்சுவையோடு தன் வேதனையை வெளிப்படுத்தினார். அந்த நகைச்சுவையை ரசிக்காமல் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டு அவரை எந்த விதத்தில் நடத்தினார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதில்லை.